நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பாவ இருள் அகலும்படி நீர் எங்களுக்கு உம்முடைய வெளிச்சத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஒளியை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி மீட்டெடுத்திருக்கிறீரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே. உம்முடைய அன்பை எங்களுக்காக நீர் வெளிப்படுத்தினீரே. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிற அந்த அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரேப்பா. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேற எங்கும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த மேலான அன்பை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளவும், உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. நாம் இந்த லெந்து நாட்களுக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆதார வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13:22. அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற தாவீது என்று இந்த இடத்துல ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் அந்த சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவரை அவன் எப்படி அறிந்திருந்தான் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த தன்மை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், தாவீது கர்த்தரை எப்படி பார்க்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 11ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவன் ஆண்டவரை இப்படி பார்க்கிறான். வாசிங்க 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நீதிமானை சோதித்தருகிறவர். அப்போ அந்த சோதித்து அறிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கூராய்வு நடக்கிறது. சரிங்களா? என்ன நடக்குது? ஒரு கூராய்வு. பிளட் டெஸ்ட் கொடுத்தோன்னா அந்த பிளட்டில் உள்ள எல்லா கூறுகளையும் பிரித்து எடுத்து இது இன்ன அளவில் இருக்குது, இது என்ன அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நம்மை அவர் சோதித்து அறிந்திருக்கிறார். நம்மை அவர் கூறு போட்டு பார்த்துடுறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மை குறித்து நமக்கே தெரியாத காரியங்கள் கூட கர்த்தருக்கு நம்மை குறித்து தெரியும். அல்லேலூயா. நீங்கள் கிதியோனை பாருங்க. கிதியோன் வேதம் சொல்லுகிறபடி பார்த்தீங்கன்னா அவன் பயந்த மனிதன். அவன் என்ன பண்ணுறான், மீதியானியருக்கு தன்னுடைய கோதுமையை காப்பாற்றுவதற்காக அவன் என்ன செய்தானா, அவன் ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருந்தான். அவனை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகம் கொண்ட ஒரு மனிதன். ஏன் இப்படி நடந்துச்சு? ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரா? கர்த்தர் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்போ ஏன் நடக்கலை? இப்படி நிறைய கேள்விகளோட அவன் வாழ்ந்தான். அப்போ அவனை நம்ம பார்த்தோன்னா எப்படி பார்ப்போம் தெரியுமா? அவன் ஒரு பயந்தாங்கோழி, சந்தேக பேர் வழி, கடவுளை நம்பாதவன் அப்படின்னு நம்ம அவனை குறித்து சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? பராக்கிரமசாலியே அப்படின்னு பார்க்கிறார். அவனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா? மோசே சொல்கிறான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னதான்பா நான் ரட்சகனாக ஏற்படுத்துகிறேன். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நீ என்ன பண்ணோம்?
வெளியே கொண்டு வரணும், எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்மை குறித்தும் கர்த்தர் நம்மை சோதித்து அறிந்திருக்கிற தெய்வம். ஆகவே இந்த நாளிலே இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தை குறித்து பார்ப்பீர்களானால் இது ஒரு நம்பிக்கையின் சங்கீதம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சங்கீதம்? நம்பிக்கையின் சங்கீதம். எந்த சூழ்நிலையில தாவீது இந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, அவனுக்கு எதிராக சூழ்நிலைகள் எல்லாம் திரும்பி இருக்கிற நேரத்திலும் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராக காரியங்கள் இருக்கும்போது நாம் நம்புகிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான நம்பிக்கை. எல்லாம் நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை, நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அப்போ ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அது யார் வேணாலும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியிலே நான் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுதான் உண்மையான நம்பிக்கை. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் பாருங்க, இவர் யாருக்கு பயந்து ஓடின காலத்தில் எழுதுன்னு போடலை. மற்றபடி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இவன் அந்த வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது பாடின சங்கீதம் என்று சொல்லுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, 1வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகவே வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இது அவருடைய ஆபத்து நேரத்தில் அவர் பாடின ஒரு நம்பிக்கையின் சங்கீதம். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தாவீதுக்கு தேவன் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் ஆரம்பிக்கும் போதே இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். 1வது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் ரதங்களை நம்பல, என்னுடைய நண்பர்களை நம்பல, என்னுடைய பலனை நம்பல, எனக்கு ஆண்டவர் தந்த வல்லமையை நம்பல. இல்லையா? அவனுக்கு இருந்த வல்லமை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, கோலியாத்தையே கொன்று வீழ்த்தினவன். அப்படிப்பட்ட வல்லமை அவன் நம்பல. அவனுடைய துணையாக மனிதர்களை நம்பல. அவன் யாரை நம்பினான்? கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறான். முதல்ல எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புகிறவன். 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்றான், இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? துன்மார்க்கர் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க செம்மையான இருதயத்தார் மேலே அம்பு எய்யும்படி ஆயத்தமா இருக்கிறாங்க. எந்த இடத்துல ஆயத்தமா இருக்கிறாங்க? அந்தகாரத்திலே அம்பு எய்யும்படி அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா நாம யோசிச்சு பார்த்தோம்னா, பிரியமானவர்களே, நமக்கு எதிராக எழும்புகிற சத்துரு நம்ம முன்னால நிக்கல, அவன் ஒரு இருட்டில் இருந்துகிட்டு அந்தகாரத்தில் நம்ம மேல எய்கிறவனாக அவன் இருக்கிறான். இங்க தாவீது சொல்றாரு, யார் மேல எய்கிறானா? செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம் இல்லையா? பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா உனக்கு பிரச்சனையே வராது, நோயே வராது, உனக்கு எந்த தீங்கும் வராது. அப்படி வேதம் எங்கேயும் சொல்லல. செம்மையான இருதயத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் இந்த இடத்துல சொல்லுகிறது, அவனுக்கு எதிராக துன்மார்க்கன் எழும்புகிறான். அடுத்தது சொல்லுகிறது 3வது வசனத்துல, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, அஸ்திபாரங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு வேத அறிஞர்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுங்களா? சட்டதிட்டங்கள், அடிப்படையான சட்டதிட்டங்கள், அடிப்படையான நீதி, நியாயம் இல்ல, இதெல்லாமே என்ன பண்ணுகிறது? புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இல்ல. நல்லவன் மேல அம்பு எய்யலாமா? துன்மார்க்கன் மேல அம்பு எய்ய, இல்லை எதிரி மேல அம்பு எய்யலாம். நல்லவனை அடிக்கலாமா அப்படின்னா, இவங்க அந்த நீதியை புரட்டிட்டாங்க. யாரையும் அடிக்கலாம், எப்படியும் பண்ணலாம், எப்படியும் வாடலாம். அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்?
சங்கீதக்காரன் சொல்றான், எல்லாமே தகர்ந்து போய்விட்டது, நீதி, நியாயம், நேர்மை, நன்மை ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கிற சூழ்நிலையில நீதிமான் என்ன செய்வான் ஆண்டவரே? கடவுளிடத்துல சொல்றான், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு பாருங்க. மீகாவின் புஸ்தகத்துல இந்த காலையில நாம் தியானித்தோம். மீகா 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது அங்கே ஒரு சூழ்நிலையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரியே இருக்குது. முதல்ல சொல்லுது, பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். ஒரு கையில் அவங்க பொல்லாப்பு செய்யல, 2 கையிலையும் தீவிரமா பொல்லாப்பு செய்யறாங்க. அடுத்தது சொல்றான், அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் கை நீட்டி ஒன்றும் வாங்க மாட்டேன், உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சின்னா எங்கள் வீட்டில் இது தேவை இருக்குது, வாங்கி கொடுத்துரு. அப்போ பைபிள் சொல்லு, அவனுடைய துர் ஆசையை அவன் என்ன பண்ணுறானா? தெரிவிக்கிறான். இவ்விதமாய் அவங்க நீதியை புரட்டுகிறார்கள். இதுதான் நம்ம பார்க்கிற நீதி. நியாயாதிபதி கைக்கூலி கேட்குறான், அதிபதி என்ன செய்கிறான்? கொடு அப்படின்னு வாங்குறான். இன்னொருத்தன் என்ன பண்றான்? பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். எல்லாரும் நீதியை புரட்டுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவங்களுக்கு நடுவில் தான் நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஜனங்க மீறி நடந்தது மட்டுமல்ல, அவங்க எப்படி நடந்தாங்கன்னு பாருங்க. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான் என்று சொல்லுகிறது. அவங்க கடவுளுடைய கட்டளைகளை கை கொள்ளல, அவன் பார்வைக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ அதை எல்லாத்தையும் செய்தார்கள். அதனால தான் நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்கள் மேலே கோபம் கொண்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம ஊரில் கூட நிறைய பேரை பார்த்துருப்போம், என் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்வேன் அப்படின்வாங்க. ஆனால் அவன் மனசாட்சிக்கு படி எது நல்லது தெரியுதா, எதெல்லாம் தீங்கானதோ அதெல்லாம் அவனுக்கு நல்லதாக தெரியும். ஏன்னா அது அவனுக்கு லாபம். இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீதி புரட்டப்படுகிற ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. சார், இப்போ நான் நம்பி இருக்கிற ஆண்டவர், முதல் கேள்வி, எங்க இருக்கிறாரு? உலகம் இப்போவான் கேட்குது, கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்குது. பைபிள் தெளிவாக சொல்லுது, கடவுள் எங்க இருக்கிறார். 4வது வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயம் அப்படின்னா 2 காரியமாய் நம்ம பிரிக்கலாம். ஒன்று, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருக்கென்று கட்டப்பட்ட ஆலயத்தை வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ 2மே ஆலயம் தான். ஒன்று இந்த இடம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். இன்னொன்று என் இதயம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இதயம். எங்கேயா கடவுள் இருக்கிறாரு? அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என் ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய மகிமையான காட்சியை பார்க்கிறார். எங்க பார்க்கிறார் பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடிக்கடி நான் சொல்வது உண்டு, உசியா என்கிற ராஜா இஸ்ரவேலிலே தலை சிறந்த ஒரு ராஜா. அவரு அந்த அந்த தேசத்தில் எல்லா வகையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல செழிப்பான ஆட்சியை கொடுத்தார். அதனால ஜனங்க அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
ராஜா ரொம்ப நல்லவருங்க, ராஜா ரொம்ப அருமையாக ஆட்சி பண்ணுறாருங்க, என் தேசத்தில் குறையே இல்லைங்க, எல்லாத்துலேயும் எல்லா விதத்திலும் பாதுகாப்புலேயும் சரி வெள்ளாண்மையிலையும் சரி எல்லாத்துலேயும் என் தேசம் சிறந்து இருக்கிறது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏசாயாவும் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அந்த ராஜா செத்து போனான், மரித்து போனான். அதைத்தான் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் பகுதி சொல்லு. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் ஆண்டவரை பார்க்குறார். எங்கே பார்க்குறாரு தெரியுமா? ஆலயத்தில் பார்க்குறாரு. மகிமையான ஒரு காட்சி. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லுகிறது. நம்ம வேதத்தை வாசி பார்த்தோன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் சாலமோன்னு ஒரு ஜபம் பண்றார். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்ததாயும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதாயும் இருப்பதாக அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுமா? திறந்திருக்கணும், உம்முடைய செவிகள் கேட்கணும், கவனிக்கணும் அப்படின்னு அவன் விண்ணப்பம் பண்ணினான். அதற்கு பதில் தர்றார். 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்ததாயும் என் செவிகள் கவனிக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. இதை நீங்களும் நானும் நம்பி அவர் சமூகத்தில் வரணும். 2வது, என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தையையும். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை யார் தான்? என் ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் எங்க இருக்கிறீங்க? ஆலயத்தில் இருக்கிறீங்க. எசேக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சனகரிப் அவனை ஏளனம் பண்றான், அவனுக்கு எதிராக பேசினான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். இப்போ அவன் என்ன பண்ணா, ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவன் ஒரு துர்செய்தியை கேட்பான், இங்கிருந்து போயிடுவான், ஆகவே நீ பயப்படாத அப்படின்னு சொன்னா, இவன் போகும்போது ஒரு லெட்டர் வேற எழுதி கொடுத்துட்டு போறான். உன்னை எந்த தெய்வம் காப்பாத்துது பார்ப்போம், இருக்கிற மற்ற ராஜ்யங்களெல்லாம் பாரு, அவருடைய தெய்வங்கள் அவங்கள காப்பாற்றல, உன்னுடைய தெய்வம் காப்பாற்றுமா. எசேக்கியா பண்ண காரியம் என்ன தெரியுமா? அந்த கடிதத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்தான். வாசிங்க பார்க்கலாம். அந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. எசேக்கியா நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவர் என்ன பண்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய், அல்லேலூயா, என்ன பண்றாரு? அல்லேலூயா. எங்க போய் வச்சாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் என்ன பண்ணானா, விரித்து முன்பாக அதை பிரித்து வச்சுட்டு அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். 16வது வசனம் சொல்றாரு, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அவ்வளவுதான் அவனுடைய ஜபம். அல்லேலூயா. இதனுடைய பதில் என்ன தெரியுங்களா? 35வது வசனம் சொல்லு, அன்று ராத்திரியிலே. அல்லேலூயா. 10 நாள் பொறுத்து ஆண்டவர் சட்டம் அவங்களுக்கு இறங்கினாருன்னு சொல்லலை, 1 மாதம் பொறுத்து வந்தாருன்னு சொல்லலை. பைபிள் தெளிவாக சொல்லுது, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் பிரேதங்களாக கிடந்தார். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறதுக்கு வேதம் தருகிற ஒரு பதில்.
எசேக்கியா போனா தன் பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்தில் திறந்து ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரே நீங்க பாருங்க, நீங்க கேளுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என் ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். பிரச்சனை வந்தா நம்ம பதற வேண்டிய அவசியமே கிடையாது. எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. முதல்ல அதை கொண்டு போய் ஏசாயா கிட்ட சொல்லுங்கன்னா, ஏசாயா சொல்லி அனுப்புறாரு, ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்களை விடுவிப்பேன் சொல்லி அனுப்பிட்டார். இப்போ இவனுக்கு இன்னும் மனசு கேட்கல, கொண்டு போய் அதை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபித்தான். ஒரே இரவில எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்காக ஆலயத்தில் இருக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, அவருடைய சிங்காசனம், ஆண்டவருடைய சிங்காசனம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ரொம்ப அருமையாக சொல்ல, கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்குது. அவருடைய ஆட்சி எங்க நடக்குதுன்னா பரலோகத்தில் நடக்கிறது. அதனால தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தில் சொல்லித்தராரு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழறோம், இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். அல்லேலூயா. எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா இப்படித்தான் ஜெபம் பண்ணோம், நாங்கள் விரும்புகிற ராஜ்யம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். அதுதான் நன்மையானது. நம்ம சின்ன மூளைக்கு நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? இன்னார் வந்தா நல்லா இருக்கு, இன்னார் வந்தா நல்லா, அவன் நல்லா பண்ணுவான், இவன் நல்லா பண்ணுவான், எவனை நல்லது பண்ண போறதில்லை. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுமானால் நீங்களும் நானும் சமாதானமா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லித்தரார், நீங்க சமாதானமான ஜீவனம் பண்ணணுமா, அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுங்கன்னா சொன்னார். இன்னைக்கு நம்ம ஆளுங்க கொடி பிடிச்சிட்டு போராட்டமா, பேனர் பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுறான், ஒழிக வாழ்கன்றான். எதுக்கு? ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. ஒரு அம்மா மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்களா? அவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க, அந்த சட்டமே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. மெயின் என்ன தெரியுமா? ஜெபம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் தமிழகத்தில் என்ன வரக்கூடாது? மத மாற்ற தடை சட்டம் வரக்கூடாது. கூடி ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் மாற்றினார். அந்த அம்மா சொல்லுது, தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் அந்த சட்டத்தை திருப்பி கையில் எடுக்கல. இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த மத மாற்ற தடை சட்டம் தேசத்திலேயே இருக்கக்கூடாது, எல்லா மாநிலங்கள்லேருந்து எடுக்கப்படணும். அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது சீக்கிரமாக ஒரு முடிவை கர்த்தர் தருவார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது சொல்லித்தராரு, உம்முடைய சித்தம். அப்ப அங்க அவருடைய சிங்காசனம் இருக்குதுங்க, அவருடைய ஆளுகை அங்க நடக்குது பரலோகத்துல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்க நடக்குது. இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு, நீ என்ன ஜெபம் பண்ணோம்? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த ராஜ்யம் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? நம்மிடத்தில் இருக்கு. நம்ம தான் அந்த பரலோக ராஜ்யத்தை சுமந்து திரிகிறவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுகிறவர்கள். மூன்றாவது கேட்கிறது, அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. நான்காவது, கண்கள். அவருடைய கண்கள் என்ன பண்ணுகிறதா? மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அவர் கண் இருந்தும் காணாதவர் அல்ல, காது இருந்தும் கேளாதவர் அல்ல, மூக்கு இருந்தும் முகராதவர் அல்ல, கால் இருந்தும் நடக்காதவர் அல்ல, வாய் இருந்தும். இன்னைக்கு இந்த உலக மனிதர்கள் அதெல்லாம் நம்புறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கு. பைபிள் சொல்லுது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில், 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே நாம் பார்க்கிற ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் என்ன பண்ணுதான்? பூமி எங்கும். ஆமாம், நம்ம தான் சிசிடிவி கேமராலாம் மாட்டி வச்சிருக்கிறோம்.
அது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் காமிக்குது. ஆனால் கடவுளுடைய கண் இருக்குது பாருங்க, அது உலகத்தையே பார்க்குது. அல்லேலூயா. உலகம் எங்கும் பூமி எங்கும் உலாவுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த கண்கள் என்ன பண்ணுதான், நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:3 வாசிங்க. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எவ்விடத்திலும் இருந்து. அல்லேலூயா. எவ்விடத்திலும் இருந்து. நல்லவங்களா இருந்தாலும் சரி, தீயவங்களா இருந்தாலும் எல்லாரையும் நோக்கி பார்க்கிற அவருடைய கண்கள். அல்லேலூயா. அடுத்தது சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீர் என்னை சோதித்து அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நீதிமானை சோதித்து அறிகிற கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, சோதனை வந்தாதான் நம்ம உத்தமர்கள் என்று நிரூபிக்கப்பட முடியும். அல்லேலூயா. சோதனையே இல்லாம நானும் நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கஷ்டம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் போது அதைவிட விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். சோதனையே இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், டூப்ளிகேட்டாக தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அல்லேலூயா. பார்க்குறதுக்கு நல்ல பலபலன் தாங்க இருக்குது, ஆனால் அது தங்கமா பித்தளையா தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ நான் தங்கம் என்று நிரூபிக்கப்படும் அப்படின்னா யோபு கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அந்த சோதனை எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சாதாரண சோதனையா? இந்த லெந்து நாட்கள் ஆரம்பித்தால ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சோதனை பெருகும். பார்த்துருக்குறீங்களா? இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைலாம் அப்போ தான் வரும். பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வியாதி, வேதனை. ஒருத்தர் சொன்னார், ஐயா இந்த 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 லெந்து நாள் வந்தாலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா முதல் காரணம், நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க. உபவாசம் இருந்து என்ன பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? என்ன சோதனை வருமா? என்ன வரும்? விடுதலை வரும். வருமா வராதா? யார்கிட்ட இருந்து விடுதலை? சோதனைக்காரர்னு ஒருத்தர் இருக்கிறார், மிஸ்டர் சோதனைக்காரர். யார் அவர்? பிசாசு. ஏசாமியே சோதிக்க வந்தவன். உங்களை என்னைய சோதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய பரிசுத்தமான தெய்வம். அவர் உபவாசம் இருந்து அந்த 40 நாளை முடிச்சுட்டு அவர் நிற்கும்போது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்போ பிசாசு சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவன் எப்படியெல்லாம் சோதிக்கிறான் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அவருடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? பசி. ஒரு பக்கம் பார்த்தா நல்ல ஆலோசனை கொடுக்குற மாதிரியே இருக்கும். பசியாக இருக்கிற, எங்கேயும் போய் நீ வாங்க முடியாது, இது இந்த வெயிலில் வனாந்தரத்தில் போனீங்கன்னா எங்கேயாவது மயங்கி விழுந்துருவ, பக்கத்துலேயே நிறைய கல் இருக்குது, உனக்கு அதிகாரம் இருக்குது, நீ தேவனுடைய குமாரன். நம்மளாக இருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம்? நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா நீ ஏதாவது சொல்லு, நாங்களாம் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரியே இருக்குது. நானாக இருந்தேன்னா என்ன நினச்சிருப்பேன்? ஆமாம் கரெக்டு தானே, 40 நாள் உபவாசம் இருந்தோம், ஜெபம் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சுது, இப்போது பசியாக இருக்குது கல், எனக்கு வல்லமை இருக்குது, நான் சொன்னால் இது என்ன ஆகும்? அதுலேயும் இந்த பிசாசுக்கு நான் யாருன்னு தெரியணும். நான் தேவனுடைய குமாரனே ஆனால்னு வேற கேட்குறான். நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் ஆனால் அப்படின்னு வேற கேட்குறான். நான் நிரூபிக்கணும். உடனே ஏசாமி அதை செய்யலை. அல்லேலூயா. சோதனையை மேற்கொண்டார். உபரிக்கு மேலே கொண்டு போய் நிறுத்திட்டான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணு? தாழ குதி, கீழே குதி, உன் பாதம். அங்கேயும் ஆண்டவருடைய வசனத்தை அவன் சொல்றான், உன் பாதம் கல்லிடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே.
நம்ம ஆளுங்களும் இப்போ சொல்லுவானுங்க, சாவுக்கு ஏதுவான ஒன்றை சாப்பிட்டாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தான்னு சொல்லி விஷம் குடிப்பியா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத, பரீட்சை பார்க்க. தெரியாம விழுந்தீங்கன்னா காப்பாற்றுவார், தெரிஞ்சு விழுந்தீங்கன்னா சாவுன்னு விட்டுருவார். அவரை நம்ம சோதிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் தான் நம்மளை சோதிப்பார். வேதத்தை வாசி பாருங்களா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அல்லேலூயா. என்ன சோதித்தாரா? 25 வருஷம் வாக்குத்தத்தம் பெற்று 25 வருஷம் காத்திருந்து ஒரு அருமையான குழந்தையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து தனக்கு இணையாக இல்லை அப்படிதான் பிள்ளையாண்டான்னு போட்டிருக்குது. அப்போ ஏறக்குறைய ஒரு 12 வயசுக்கு மேலே இருப்பார். அந்த பிள்ளைய 12 வயசு வரைக்கும் அவன் பார்த்து 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 வளர்த்தான் பாருங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். ஆண்டவர் பாருங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஏன் தெரியுமா? அவனுடைய உணர்ச்சி அவர் தூண்டுறாரு பாருங்க. உன் புத்திரன், உன் பிள்ளை, 2வது உன்னுடைய ஒரே பிள்ளை, 3வது உனக்கு ரொம்ப அன்பான பிள்ளை. இது 3 வார்த்தையை சொன்னால் எந்த அப்பா கதறி ஆடாமல் இருப்பான்? காத்திருந்து காத்திருந்து பெற்ற பிள்ளைய ஆண்டவர் கேட்குறாரு, அவனை நீ எனக்கு தகன பலியாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா கொண்டு போய் எங்கேயாவது கோயிலில் விட்டு வாடான்னா விட்டு வந்துடுவாங்க, எப்போது போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. ஆனால் துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தில் கிடத்தி கொளுத்தணும், மனப்பூர்வமாக செய்யணும். ஆபிரகாம் பாருங்க அந்த சோதனையில் ஜெயித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் யோசிக்கவே இல்லை. அதிகாலமே எழுந்து கழுத மேலே சேனை வச்சு விறகெல்லாம் ஏற்றினாரு, நெருப்பு எடுத்துக்கிட்டாரு, வேலைக்காரங்க ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டாரு. சாரால் கிட்ட சொல்லலை. யாருக்கிட்ட சொல்ல? ஆமாம், சொல்லியிருந்தா ஆபிரகாம் அன்னைக்கே காலி. சும்மா ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். சொல்லலை, கிளம்பி போயிட்டாரு. பிள்ளை கேட்குறான்ப்பா, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கு ஆடு எங்க? அந்த அந்த இடத்துல தான் ஆபிரகாம் சோதனையை மேற்கொண்டா. தன்னுடைய பிள்ளை கேட்குது, ஏன் சாக போகிற பிள்ளை, துண்டு துண்டாக வெட்ட போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைய நான் என்ன பண்ண போகிறேன், துண்டு துண்டாக வெட்ட போகிறேன். அந்த பிள்ளை கேட்குது, அப்பா ஆடு எங்கப்பா? நம்மளா இருந்தானா கட்டி பிடிச்சி ஓன்னு அழுது, மகனே அந்த ஆடு வேற யாரும் இல்லைடா, நீ தாண்டா அந்த ஆடு, ஆண்டவர் இந்த மாதிரி கேட்டார்றா, நான் என்ன பண்ணுறதுடா? ஒன்றுமே சொல்ல, அவர் பார்த்து கொள்வார். போயிட்டா, கட்டினான், தூக்கி அந்த கட்டையில் மேலே கிடத்தினான், கத்தியை எடுக்க துணிந்தான். இதுதான் ஆண்டவருடைய நேரம். கத்தி எடுத்தான்னு அடுத்தது அவனுக்கு இருந்த மனநிலையில் வெட்டிடுவான். கத்தி எடுக்க தன் கையை நீட்டின பொழுது ஆண்டவர் சொல்றார், பிள்ளையாண்டார் மேலே உன் கையை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுங்களா? 12வது வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 22:12. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல். அல்லேலூயா. அந்த 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 இடத்துல இப்போ ஒரு வார்த்தை குறையுது. என்ன வார்த்தை? நேசகுமாரன் குறைஞ்சி போச்சு. ஏன் தெரியுமா? நீ அவன் மேலே அன்பு வச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் அவனை என்கிட்ட எனக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டேன், கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை தவிர்த்துட்டார். சொல்றாரு, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியாதா? 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அங்கேயும் இருக்கிற இங்கேயும் இருக்கிற. அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்கிற, அப்புறம் பார்த்தா ஆகார கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன். வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று நிற்கிறாய், ஆனால் வாக்குத்தத்தத்தை மீறி எங்க இன்னொரு இடத்துல நீ அந்த வாக்குத்தத்தத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு
உத்தமனாயிரு. சரி, உத்தமனாய் இருந்ததுனால ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. அடுத்தது ஒரு சோதனை வருகிறது. சோதனையில் அவன் ஜெயித்த பொழுது இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருது பாருங்க. இப்போ 17வது வசனத்துல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. ஆண்டவர் நம்மை வனாந்தரத்தில் நடத்துறார், பசியினால் வருத்துகிறார். அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைகள் பாதிப்பு தருகிறது. எதுக்காக அப்படின்னா, நீ எனக்கு பயந்து நடப்பாயோ என்று உன்னை நீ அறிந்து கொள்வதற்கும், உன்னை நான் அறிந்து கொள்வதற்கும் உன்னை அந்த வனாந்தரத்தில் நடத்துகிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மை பார்த்து நம்மை அறிந்திருக்கிற, சோதித்து அறிகிற ஒரு கர்த்தர். நம்ம உத்தமர்கள் என்று நிரூபிக்கப்படும் போது அவர் தம்முடைய எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்படியே எழுந்து நிற்போமா. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறீர், எனக்குள்ளே நீர் இருக்கிறீர். ஆலயமாக எனக்குள்ளே நீர் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை எல்லாம் எங்களிலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் இருக்கிறேன். எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே நீர் இருக்கிறீர். நான் செட்டைகளை எடுத்து வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? அவர் எல்லா இடங்களிலும் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மையும் பார்க்கிறார். அடுத்தது சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறீர். என்னுடைய நினைவுகள் உமக்கு தெரியும், என்னுடைய உணர்வுகள் உமக்கு தெரியும், என்னுடைய சிந்தைகள் உமக்கு தெரியும், என்னுடைய எண்ணங்கள் உமக்கு தெரியும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீர் சோதித்து அறிகிறீர். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் தான் வேதம் சொல்லுகிறது, சோதித்து நம்மை சுத்த பொன்னாக நிறுத்துகிற தேவன். ஆபிரகாமை சோதித்து, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். சங்கீதம் 139:23 சங்கீதக்காரன் சொல்றார், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளுங்கப்பான்னு சொல்றார். நம்முடைய சிந்தைகளை அறிந்து இருக்கிற கர்த்தர். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஒரு நாளும் குறைபட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. காரணம், சோதிக்கப்பட்ட பிறகு அவன் பொன்னாக விளங்கினான். கர்த்தருடைய முகத்தை பார்க்குறாரு, அவன் வேதனையோடு இருக்கிறான். ஆண்டவருடைய எல்லா வேதனைகளையும் மாற்றினார். இந்த நாளில் கர்த்தர் சொல்றார், இந்த லெந்து நாட்களில் நீ வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பதிலை நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய வேதனைக்கு ஒரு பதிலை நான் வைத்திருக்கிறேன். நீ இத்தனை பாடுகளின் நடுவிலும் எனக்கு உண்மையாய் இருக்கிறாயே, ஆகவே நான் உனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் கண்டிராத மேன்மையான காரியங்களை உனக்கு நான் செய்யும்படி உன்மேல நினைவாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தருகிறவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்காக எங்களுடைய ஆலயத்தில், எங்களுடைய இருதயத்தில் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவராக, எங்களுடைய எல்லா ஜபத்தையும் பார்க்கிறவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும், சமாதானம் வரட்டும், அற்புதங்களை காணட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.